நம்ம இப்ப பார்க்கிறோம். இப்ப நமக்கு என்ன இருக்கிறது? அறிவு, இச்சை, செயல் 3 இருக்கு. இந்த 3 எப்படி இருக்கு? அறிவு சிற்றறிவு, அறிவு எப்படி இருக்கு? சிற்றறிவு. செயல் அது தகுந்தா, அறிவு கம்மியா இருந்தா செயலும் கம்மியா தான் இருக்கு. இச்சை குறைபாடுடைய இச்சை, கீழான பொருள் மேல விருப்பம், கீழான பொருள் மேல விருப்பம். இப்ப நமக்கு அப்படி இருக்கு. இப்ப அறிவுலையும் தகராறு, விருப்பத்திலையும் தகராறு, செயல்லையும் தகராறு. சரி, இப்ப சரிங்க, மலம் எல்லாம் நீங்கிருச்சு, ஆணவ மலம் நீங்கிருச்சு. இப்ப அறிவு எப்படி இருக்கு? வியாபக ஞானம். என்ன ஞானம்? வியாபக ஞானம். ஞானம் வியாபக ஞானமா இருக்கிறதுனால செயல் என்ன ஆயிரும்? பேராற்றல். பேராற்றல். அதே மாதிரி இச்சை, மேலான இச்சை தானே இருக்கும். கீழான இச்சை எதனால வருது? ஆணவமலை இருக்கிறதுனால. ஆணவமலை இருக்கிறதுனால நம்ம விருப்பம் எப்படி இருக்கு? ரொம்ப கீழே இருக்கு. ஆணவமலை நீங்கிட்டா மேலான விருப்பம் இருக்கும். இப்போ அறிவு பேரறிவா இருக்கு, ஆற்றல் பேராற்றலாக இருக்கிறது, இச்சை பெருங்கருணியாக இருக்கிறது, பெருங்கருணியாக இருக்குது. இப்ப சிவத்தை பார்த்தா பேராற்றல், பெருங்கருணை, பேரறிவு 3 இருக்கா இல்லையா? இப்போ உனக்கு எனக்கு என்னையா வித்தியாசம்? முதல்ல நான் கேவலத்தில் இருக்கும் போது உனக்கு எனக்கு வேறுபாடு இருந்தது, சகலத்திலையும் உனக்கு எனக்கும் வேறுபாடு இருந்தது. இப்போ என்ன வேறுபாடு? முற்று நிலையில சிவத்துக்கும் ஆன்மாவுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? ஒரு வேறுபாடு இல்லையா? நீ நானும் ஒண்ணுதான் அப்படின்னு யார் சொல்றா? சிவசம்பவாதி சொல்றான். லாஜிக் என்னவோ பார்த்தா சரியாதான் தெரியும். சரியா இருக்கிற மாதிரி தானே இருக்கு. இப்ப சிவத்துக்கு கீழே நாம இருக்கிறோம்னு சொல்றதுக்கு அங்க என்ன காரணம் இருக்கு? காரணம் இருக்கா? நீ இதனால நீ சிவத்துக்கு கீழே அப்படின்னு ஏதாவது சொல்றதுக்கு காரணம் இருக்கா? இப்ப மழை இருக்கு, இப்ப மழை இருக்கு, அதனால அவர் கொடுக்குறாரு. மழை தான் நீங்கிருச்சா? பேரறிவு வரும், பேரறிவு வரும், முற்றறிவு வராது. ரெண்டுக்கு வேறுபாடு என்னன்னா, ஆன்ம இலக்கணம் எப்பவுமே சொல்லியாச்சு, எந்த நிலையில இருந்தாலும் குணத்தினால்தான் வரும். முத்தி நிலையிலும் ஆன்மா குணத்தினால்தான் வரும். அப்போ அவன் உணர்த்துவதற்கு வேணும், முத்தி நிலையிலே வேணும். இப்ப மட்டும் இல்லை, அப்பவும் அவன் உணர்த்தினானா இது உணர்வு. ஏன்னா அதனாலதான் ஆன்ம இலக்கணத்திலே அது சொல்லியாச்சு, இலக்கணம் சொல்ல மாறாது. புரியுதா இல்லைங்களா? அப்போ முத்தி நிலையிலும் அவன் உணர்த்தத்தான் உணருமே என்று தானே ஒருபோதும் உணராது, தானே ஒருபோதும் உணராது. இந்த லாஜிக் புரிஞ்சாதான் இதுக்கு பதில், இல்லைன்னா பதில் இல்லை. சரிங்களா? பேரறிவு உண்டு, முற்றறிவு கிடையாது. அவன் அறிந்தாங்க அறிபவன், அவன் உணர்த்தாமலே உணர்பவன். ஆன்மா என்றும் எனது உபதேசி, ஆன்மா என்றும் உபதேசி. உபதேசின்னு என்னதுங்க? உணர்த்தினாதான் உணரும். இப்ப கிடையாது, எப்பவும். என்றும் ஆன்மா என்றும் உபதேசி. சரி, இப்ப பாட்டு பாருங்க. புகழும் அசத்த தம்பால் பொருந்திய அழகிலே போல் அகிலமும் உணரும் ஈசன் அருள் உயிர் மேவலான சகலமும் நிகழ வேண்டும். தலைவன் தன் 5 இகழற இயற்றல் வேண்டும் என்றது நன்றி என்று பார்த்து கேட்கிறாரு. ஐயா, ஒரு நியாயமா பேசியா, நன்றியோட பேசு. எப்படி பேச? நன்றியோட பேச. அவன் சொல்றான், புகழும் அசத்தர் தம்பால் பொருந்திய அழகிய போல். அழகை என்னது? பேய். அழகை, அழகை என்பதற்கு பேய். அசத்தர் என்பதற்கு வலிமை இல்லாத நோஞ்சான். நோஞ்சானா இருப்பான், அவனை என்ன பிடிச்சிச்சு? பேய் பிடிச்சிக்கிச்சு. அவன் என்ன செய்யறான்? 10 பேர் அடிக்கிறான். 10 பேரை பேய் பிடிச்சிருந்தா என்ன செய்யறான்? அப்படி அடிச்சா 100 பேர் போய் தான் கொடுக்குறான். இந்த பக்கம் போய் அடிச்சா ஒரு சினிமா படத்துல ஹீரோ அடிச்சா உடனே கொடுக்குறான். அது வேற விஷயம். பேய் பிடிச்சா அவங்களுக்கு என்ன வந்துருதுங்க? ஒரு வலிமை வருதா இல்லையா?
ஆற்றல் இல்லாத ஒருவனுக்கு பேய் பிடித்த உடனே என்ன வந்துருது? ஆற்றல் வந்துருது. புகழரும் அசத்தர், புகழரும் அசத்தர் தம்பால் பொருந்திய அழகிய போல். வலிமை இல்லாத ஒருவனை ஒரு பேய் பிடித்தா என்ன ஆகுதுங்க? அவனுக்கு வலிமை வருகிறது. அது போல இது ஓமை. அது போல அகிலமும் புலரும் ஈசன், அகிலமும் புலரும் ஈசன் அருள் உயிர் மேவலாலே, உயிரில திருவருள் விளங்கி நிற்பதினால, மேவி நிற்பதினால. இவன் யாருங்க? இவன் யாரு? இவன் அசத்தன். இவனுக்கு ஒன்றும் சக்தி கிடையாது. இப்ப முக்தி நிலைக்கு வந்தோன்னு என்ன ஆச்சுங்க? அறிவுல சிவம் வந்துருச்சு. இப்ப இவன் என்ன இருப்பான்? சிவமா இருப்பான். அந்த சிவபெருமான் ஐந்தொழில் செய்வானா? நானும் ஐந்தொழில் செய்வான். ஏன்? ரெண்டும் ஒண்ணுதாங்க. பேய் வந்து ஒருத்தர் பிடிச்சிக்கிச்சுன்னா செய்யறதுல யாருடைய வேலை? பேயோட வேலை தானே. அது மாதிரி முக்தி பெற்றவன் அறிவுல என்ன நிக்குது? சிவம் நிக்குது. சிவம் நிக்குது. அப்ப சிவம் ஐந்தொழில் செய்யும்னா இந்த சிவம் ஏன் செய்யாது? செய்யுமா செய்யாதா? ஏன் செய்யாது? அதான் இப்ப உள்ள அறிவுல வந்துருச்சு. அதான் சாமி இப்போ உள்ள வந்துட்டாரு. இப்போ இப்போ எனக்குள்ள வந்துட்டாரு சாமி, எனக்குள்ள வந்துட்டாரு. இப்போ நான் செய்யறதுல யாருடைய வேலை? சிவத்தினுடைய வேலை. சிவத்தினுடைய வேலை நான் ஐந்தொழில் செய்யணும்ல. நான் செய்ய மாட்டேன். எனக்கு வலிமை கிடையாது. எனக்குள்ள என்ன இருக்கு? சிவம். சிவம் செய்யுமா செய்யாதா? செய்யுமா செய்யாதா? ஏன் செய்யாது? ஏமா செய்யாது? அகிலமும் உணரும் ஈசன் அருளியர் மேவலால சகலமும் நிகழ வேண்டும். சிவபெருமான் என்னென்ன செய்வானா அத்தனையும் இவன் செய்யணும். ஆன்மா செய்யணும். சொல்றது யாரு? சிவசமாதி கேட்கிறான். கேள்விதான். புரியுதா இல்லைங்களா? சகலமும் நிகழ வேண்டாம். சிவபெருமான் வேற எல்லா வேலையும் சிவம் விளங்கி நிற்கிற ஆன்மா செய்யணும். செய்யணும். சகலமும் நிகழ வேண்டும். தலைவன் ஐந்தொழிலும் நிகழலை ஏற்க வேண்டும். ஐந்தொழிலும் பக்கவா செய்யணும். குறைபாடு இல்லாமல் செய்யணும். சிவபெருமான் எப்படி செய்வானோ அதே மாதிரி சிவம் விளங்கி நிற்கிற ஆன்மா செய்யணும். ஏன் செய்யாது? அதெல்லாம் தெரியாதுங்க. செய்யாது. இதுதான் விட. நமக்கெல்லாம் விட தெரியும். விட தெரியும். ஏன்னு கேட்டா தெரியாது. அப்படிதானே? சரி, விட அடுத்த பாட்டுல சொல்றாரு. அவன் கேட்ட கேள்வி வச்சுக்கிட்டு அடுத்த பாட்டுல அவனுக்கு விட சொல்றாரு. என்று உரை நோக்கு நடக்கும் இயல்பிடுவோருக்கு